Good morning students, welcome to Kalabharatha Academy. இன்னைக்கு டிஸ்கஷன் regions of the root. ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், டேப் ரூட் சிஸ்டம்னா, ஃபைபர் ரூட் சிஸ்டம்னா, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்னால் என்ன, அது எங்கேருந்து வருது, இந்த விஷயங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த ரூட்ஸை என்னென்ன ரீஜனாக பிரிக்கலாம், அதனால் ரீஜன்ஸ் ஆஃப் தி ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பார்த்துடலாம். தி ரூட் இஸ் கவர்ட் அட் அப்பக்ஸ். அப்பக்ஸ்ன்னு அர்த்தம், அதாவது ரூட் கீழ் நோக்கி போகுது, கீழே எண்டில் முனையில், அப்பக்ஸ்னால் முனை, கடைசி முனையில் என்ன திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சின்ன விரல் மாதிரி என்ன இப்படி ஒரு இது மாதிரி கேப் மாதிரி மூடி இருக்குது. என்ன தட் இஸ் கால்டு ரூட் கேப். அதுக்கு பேர் ரூட் கேப் அப்படின்னு பேர். இட் ப்ரொடெக்ட்ஸ் தி டெண்டர் அப்பக்ஸ் ஆஃப் தி ரூட். ரூட்டுடைய முனையை அது பாதுகாக்குது. அதுக்கு இன்னொரு பேர் கேலிப்ட்ரா. அதுக்கு இன்னொரு பேர் கேலிப்ட்ரா. இந்த இடத்துக்கு சில மில்லிமீட்டருக்கு மேலே, இந்த ரூட் கேப்புக்கு சில மில்லிமீட்டருக்கு மேலே என்ன மெரிஸ்மேட்டிக் ஆக்டிவிட்டி நடக்குது ரூட்டில். மெரிஸ்மேட்டிக் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொன்னால், மெரிஸ்மேட்டிக் செல்ஸ்னால் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். அந்த செல்ஸ் இன்னும் என்ன ஆகலை, மீசோஃபில்லாம் ஆகலை, அல்லது ஜைலம் ஃப்ளோயம் செல்ஸாக மாறலை, ரூட்டுக்கு அல்லது ஷூட்டுக்கான செல்ஸாக மாறலை, அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். அது இனிமேல் டிஃபரன்ஷியேட் ஆகணும். அப்போ அது வளரும். அந்த வளரக்கூடிய தன்மை அந்த ரூட் கேப்புக்கு சில மில்லிமீட்டருக்கு மேலே நடக்குது. அந்த தி மெரிஸ்டம் இஸ் தி டிஷ்யூ, அன்டிஃபரன்ஷியேட்டட், இன்னும் வித்தியாசப்படுத்தப்படவில்லை. அட் தி ரூட் இஸ் நோன் அஸ் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். அது பேர் ரேம் அல்லது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். அதுவே ஷூட்டில் இருந்தால் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த செல்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சுன்னா, டிஃபரன்ஷியேட்டட் பிளான்ட் செல்ஸ் கேனாட் ப்ரொடியூஸ் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். ஒரு டைப் ஆஃப் செல்லாக டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சுன்னா அது வேறு ஒரு டைப் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மெரிஸ்டமில் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், வித்தியாசப்படுத்தப்படாத செல்கள் இருக்கிறதுனால செல் டிவிஷன் இந்த மெரிஸ்டம் ப்ரொவைட்ஸ் நியூ செல்ஸ், புது செல்களை உருவாக்குது. அதன் மூலமாக பிளான்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி வளர்கிறதுக்கு என்ன அது தேவைப்படக்கூடிய வகையில், ஃப்ளவர்ஸா, ஸ்டெம்மா, லீஃபா, எப்படி தேவைப்படையோ அந்த தேவைப்படக்கூடிய வகையில் அந்தந்த இடத்துல வேறு டிஷ்யூக்களாக அது மாறும். ஸோ இட் இஸ் இனிஷியேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ், புது ஆர்கன்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மெரிஸ்டம் செல்ஸு உதவி பண்ணுது. அது வளர்றது மூலமாக தீஸ் செல்ஸ், இந்த மெரிஸ்டம் செல்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்மால், நார்மல் செல்லை விட சின்னதாக இருக்கும். புரோட்டோபிளாசம் ஃபில்ஸ் தி செல் கம்ப்ளீட்லி. செல் ஸ்ட்ரக்சரில் இன்சைடில் ஃபுல்லாக புரோட்டோபிளாசம் ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, வேக்யூல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். உள்ள பிளான்ட் செல்ஸுக்கே உள்ள கேரக்டர் பெரிய வேக்யூல். அந்த பெரிய வேக்யூல் இல்லாமல் சின்ன வேக்யூலாக அதில் இருக்கும். ரெண்டாவது, தே ஆர் பேக்டு க்ளோஸ்லி. இந்த செல்ஸு என்ன இன்டர்செல்லுலர் கேவிட்டி அதிகமாக இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பேக் பண்ணி நெருக்கமாக என்ன அமைக்கப்பட்டிருக்கு. தே ஆர் பேக்டு க்ளோஸ்லி டுகெதர் வித்தவுட் இன்டர்செல்லுலர் கேவிட்டிஸ். இன்டர்செல்லுலர் கேவிட்டிஸ் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பேக் பண்ணப்பட்டிருக்கு. செல் வால் இஸ் வெரி தின். அந்த மெரிஸ்மேட்டிக் செல்ஸுடைய செல் வால் திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கும். இட் இஸ் பிரைமரி செல் வால். The cap is a unique feature of the roots. இந்த கேப், ரூட் கேப்னு சொல்கிறது ரூட்டுகளுக்கு, வேர்களுக்கே உள்ள தனித்தன்மை. அது ஷூட்டுக்கு கேப்பெல்லாம் கிடையாது, ஷூட்டில் அது கிடையாது. The tip of the stem has no such structure. நம்ம ரூட் கேப் இருக்கணுன்னே ஷூட்டுக்கும் ஒரு கேப் இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. ரூட்டில் மட்டும்தான் கேப் இருக்கும், ஷூட்டில் அது கிடையாது, ஸ்டெம்மில் அது கிடையாது. ஓகே, தி மூமெண்ட் இஸ் அசிஸ்டட் பை ஸ்லைமி சப்ஸ்டன்ஸ். என்ன மூமெண்ட், ரூட் கேப் அப்படி கீழ் நோக்கியே போயிட்டே இருக்கணும் பூமிக்குள்ளே. ஃபார் தட் இட் இஸ் அசிஸ்டட் பை எ ஸ்லைமி சப்ஸ்டன்ஸ். கொலன்னு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது. அதுக்கு பேர் மியூசிஜெல். விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி செல்ஸ் ஆஃப் தி ரூட் கேப் அண்ட் எபிடெர்மிஸ். ரூட் கேப்பும், கேப்பில் இருக்கக்கூடிய செல்களும் எபிடெர்மல் செல்ஸும் இந்த மியூசிஜெல்லை உற்பத்தி பண்ணுது. அது கொலன்னு இருக்கும். அது பூமியை நோக்கி தொடச்சிட்டு போகிறதுக்கு உதவி செய்யுது. தி மியூசிஜெல் லூப்ரிகேட்ஸ் தி ரூட்ஸ். ரூட்ஸை என்ன மசகு போட்ட மாதிரி லூப்ரிகேட் பண்ணி கொடுக்குது, வளவளப்பு தன்மை கொடுக்குது. கண்டெய்ன்ஸ் மெட்டீரியல்
that are inhibitory to roots of the other species. இதே இனத்தை தவிர வேறு செடிகளுடைய ரூட்ஸு இந்த பக்கம் வராமல் தடுக்கிறதுக்கான பொருட்களும் இந்த மியூசிஜெல்லில் இருக்குது. இந்த மியூசிஜெல்லில் இருக்குது. அப்போ ஒரு பிளான்ட்டு அந்த இடத்துல இருக்கும்போது வேறு இனங்களை உள்ளே வர விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு கண்டிஷனும் அந்த ரூட்டில் இருக்குது. அதாவது ரொம்ப லாங் ஏரியாக்களில் தன்னை சுற்றி வர விடாமல் தடுக்கிறதுக்கு ஆன பொருள்கள் அதில் இருக்குது. சரியா? இட் இன்ஃப்ளூயன்சஸ் அயான் அப்டேக். பூமியிலிருந்து கால்சியம் அயான், பொட்டாசியம் அயான் இப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் உறிஞ்சிறதுக்கு இன்னும் இந்த மியூசிஜெல் ஹெல்ப் பண்ணுது. அட்ராக்ட்ஸ் பெனிஃபிஷியல் சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த பிளான்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் என்ன அந்த மாதிரி உயிரினங்களை இது தன்னை நோக்கி ஈர்க்குது. அந்த தன்மையும் இந்த மியூசிஜெல்லுக்கு உண்டு. ஃபெசிலிட்டேட்டிங் இட் க்ளூஸ் தி சாயில் பார்ட்டிக்கல். பூமியில் இருக்கிற சாயில் பார்ட்டிக்கல்லையும் அது டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அந்த சாயில் பார்ட்டிக்கலும் ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் வளவளப்பு தன்மையும் அதில் ஏற்படும். இம்ப்ரூவிங் தி சாயில் பிளான்ட் கான்டாக்ட். சாயிலுக்கும் பிளான்ட்டுக்கும் மத்தியில் ஒரு கான்டாக்டை டைட்டன் பண்ணுது. அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் வாட்டர் மூவ்மெண்ட் ஃப்ரம் சாயில் இன் டு தி பிளான்ட். சாயிலிருந்து பிளான்ட்டுக்குள்ளே தண்ணீர் உள்ளே போகிறதுக்கும் என்ன இது கான்டாக்டை ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு வரதுனால இட் ஹெல்ப்ஸ் தட். ப்ரொடெக்ட்ஸ் தி ரூட் செல்ஸ் ஃப்ரம் ட்ரையிங் அவுட். வேரில் இருக்கக்கூடிய செல்கள் தண்ணீர் இல்லாமல் சில சமயங்களில் காஞ்சி போய் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஈரத்தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரூட் கேப் ஆல்சோ சென்சஸ் கிராவிட்டி டு விச் ரூட்ஸ் ரெஸ்பாண்ட். இந்த ரூட் கேப் என்ன செய்யுதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அதை நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக கீழ் நோக்கியே போய்கிட்டே இருக்கும். இட் சென்சஸ் தி கிராவிட்டி. Phenomenal numbers of cap cells are produced to replace those worn out. இது தலையை பூமி தொடச்சி கீழே நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால அது ஏராளமான செல்ஸ்கள் செத்து போகும், worn out ஆகிரும், பிஞ்சு போயிடும். அதுக்காக வேண்டி இந்த ரூட் கேப்பில் எக்கச்சக்கமான செல்கள் மறு உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக மறு உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ phenomenal number of cap cells are produced to replace worn off cells. ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா பண்டானஸ்னா ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும், பண்டானஸ் இஸ் தி ஒன்லி பிளான்ட் வித் மல்டிபிள் ரூட் கேப்ஸ். ஒரே ஒரு பிளான்ட் பண்டானஸ் அதில் மட்டும்தான் ரூட் கேப்ஸ் வந்து ஒன்றுக்கு நிறைய இருக்கும். மற்றதில் ஒரே ஒரு ரூட் கேப் தான் வரும். சரியா? இந்த ரூட் கேப்புக்கு செல்ஸ் ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜன். இந்த ரூட் கேப்புக்கு கொஞ்சம் சில மில்லிமீட்டருக்கு மேலே அண்டர்கோ ரேப்பிட் எலாங்கேஷன், வேகமாக நீண்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு வரும். ஸோ இந்த என்லார்ஜ்மெண்ட் அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி க்ரோத் ஆஃப் தி ரூட் இன் லென்த். ரூட்டோடைய நீளம் கூடுவதற்கு இந்த ரூட் கேப்புக்கு மேலே வேகமாக நீண்டுக்கிட்டே போகிறதுனால தான் ரூட்டுடைய லென்த்து கூடுது. அந்த ஏரியா பேர் திஸ் ரீஜன் இஸ் கால்ட் ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன? ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். அடுத்து ஸ்மால் வேக்யூல்ஸ். இந்த எலாங்கேஷனுக்கு காரணமாக இருக்கிறது ஸ்மால் வேக்யூல்ஸ் வித் இன் தி சைட்டோபிளாசம். அந்த செல்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோயலைஸ் ஒன்றா இணைஞ்சி பெருசாகி அண்ட் ஃபில் வித் வாட்டரை உறிஞ்சி அது ரொம்ப பெருசாகி ஃபில் வித் வாட்டர் பெருசாகிடும். 1 or 2 லார்ஜ் வேக்யூல்ஸ் ஆக்குப்பை ஆல்மோஸ்ட் ஆல் தி செல் வால்யூம். 1 அல்லது 2 வேக்யூல் என்ன செய்யுது? செல்லுடைய மொத்த இடத்தையும் அடைச்சிக்குது. அதன் மூலமாக மேலும் மேலும் இது நீட்டிகிட்டே போகுது. இன் ஃபுல்லி எலாங்கேட்டட் செல்ஸ். Cells of the elongation zone gradually differentiate and mature. கொஞ்சம் கொஞ்சமாக இது வேறு செல்களாக மாறி அது முதிர்ச்சி அடையவும் செய்கிறது. டிஃபரன்ஷியேட் அண்ட் மெச்சூர். அந்த ரீஜன் பேர் திஸ் ஜோன். இந்த ஏரியாவுக்கு பேர் ப்ராக்சிமல் டு தி ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். எலாங்கேஷனுக்கு மேலே கேப்பு ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், அதுக்கு மேலே இருக்கிறது என்ன இஸ் கால்டு தி ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். அது மெச்சுரேஷன் ரீஜன் பேர். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, முதிர்ச்சி அடையுது, மெச்சுரேட் ஆகுது. இன் திஸ் ரீஜன் சம் ஆஃப் தி எபிடெர்மல் செல்ஸ் ஃபார்ம் வெரி ஃபைன் டெலிகேட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ரூட் ஹேர்ஸ். இந்த மெச்சுரேஷன் ரீஜனில் மட்டும்தான் ஏன்னா இதுவரை இருக்கிறத விட ரொம்ப டெண்டராக ரொம்ப சின்னதாக என்ன
சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது ரூட்லேயும். அது பேர் ரூட் ஹேர்ஸ். அது பேர் ரூட் ஹேர்ஸ். இண்டிவிஜுவல் ரூட் ஹேர் லீவ்ஸ் ஒன்லி ஃபார் அ டே ஆர் டூ. ஒரு ரூட் ஹேர் ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் செத்து போயிடும். அவ்வளோ டெண்டர் அது. பட் நியூ ஒன்ஸ் ஃபார்ம் கான்ஸ்டன்ட்லி நியரர் த டிப் as old ones die in the upper part of the zone. என்ன அந்த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷனில் கீழோட பகுதியில் நியூ ரூட் ஹேர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், மேலே உள்ள பகுதியில் ரூட் ஹேர்ஸ் இறந்துக்கிட்டே போகும், காலியாகிட்டே போகும். என்ன இது மாதிரி கண்டினியூஸாக ரூட் ஹேர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அதனுடைய படத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு டேப் ரூட் இப்படி வருதுன்னு சொன்னால் இதில் ஒரு கேப், ஒரு தொப்பி மாதிரி இப்படி மாட்டியிருக்கு. என்ன இது வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த மீசிஜலை உற்பத்தி பண்ணுது, கீழ் நோக்கி தான் பெனிட்ரேட் பண்ணுது, சாயில் கூட இது ஆங்கரேஜ் அதிகப்படுத்துது, வாட்டர் மினரல் அப்சார்ப்ஷனை கூட்டுது. திஸ் இஸ் கால்டு ரூட் கேப். இந்த ரூட் கேப்புக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு பேர் எபிக்கல் மெரிஸ்டம், ரேம் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். அது ஷூட்டில் இருந்தால் அல்லது ஸ்டெம்மில் இருந்தால் ஸ்டெம் எபிக்கல் மெரிஸ்டம். இது மெரிஸ்டம்னாலே அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், வெரி ஸ்மால் செல்ஸ் filled with totally protoplasm, vacuoles are almost absent. என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது டிஃபரன்ஷியேட் ஆகும் வெவ்வேறு செல்களாக. இது வேகமாக வளர்ந்து போகும். அதனால் திஸ் இஸ் கால்டு ஏரியா ஆஃப் எலாங்கேஷன். இந்த ஏரியா பேர் ஏரியா ஆஃப் எலாங்கேஷன். இது நீண்டுக்கிட்டே இருக்கும். இது நீள மேல் பகுதியில் இருக்கக்கூடிய போர்ஷன், இங்கே வர்ற செல்ஸு என்ன, இது எலாங்கேஷன் ஏரியா, இது செல் டிவிஷன் ஏரியா, இது ரூட் கேப்பு, இது மெச்சுரேஷன் ஏரியா. இங்கேருந்து எலாங்கேட் ஆகி வந்த உடனே இந்த ஜோன் டாப் மோஸ்ட் ஏரியாவுக்கு வந்த உடனே, ரூட்டுடைய மேல் பகுதிக்கு வந்த உடனே இது மெச்சூர் ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும். அந்த கண்டிஷனில் நிறைய ரூட் ஹேர்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரூட் ஹேர்ஸ் தான் சாயில் சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டும், நிறைய வாட்டர் அப்சார்ப்ஷன் ஹெல்ப் பண்ணும், எல்லாம் பண்ணும். பட் 1 or 2 டேஸில் இந்த ரூட் ஹேர்ஸ் காணாமல் போயிடும். நியூ ரூட் ஹேர்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஓல்டு ரூட் ஹேர்ஸ் இங்கே இறந்து போயிடும். 1 or 2 டேஸில் அது காலி ஆகிடும். ஏன்னா இது ரூட் ஹேர்ஸுடைய வேலை. இந்த ரூட்டுக்கு சுற்றி இப்படி செல்ஸ் இருக்கும்போது நடுவில் வேஸ்குலர் சிலிண்டர், இதில் அப்சார்ப் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் அண்ட் மினரல் எல்லாத்தையும் மேல் நோக்கி கொண்டு போகிறது. என்ன அதுக்கான டியூபுலர் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி root and the regions of the root. Thank you, students.